இன்றைக்கி பாசிப்பருப்பு லட்டு வெல்லத்தை வச்சு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 200 கிராம் பாசிப்பருப்பு, 250 கிராம் வெல்லம், தண்ணியில் ஊற வச்சது, 3 ஏலக்காய், நெய், தேவையான அளவு உப்பு. அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்ச நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். நெய் காஞ்ச பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். அதிக அனல் வச்சா பருப்பு நமக்கு தீய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அனலை கம்மியாக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்த பிற்பாடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பருப்பை நல்லா ஆற வச்சுப்போம். எதுக்கு பருப்பை ஆற வைக்கணும்? சூட்டோட மிக்சியில் போட்டால் பருப்பு நமக்கு அரைப்படாது. ஸோ ஆற வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கலாம். அந்த பவுட்ரை நான் சலித்து வச்சுருக்கேன். ஏன்னா எப்படி நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஏதோ 1-2 பருப்பு நம்மளுக்கு இதாக இருக்கும். ஸோ நம்ம சலித்து எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச வெல்லம் நான் ஏன் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன்னா அப்போ தான் நம்ம சீக்கிரமாக கரையும். தண்ணி ஊற்றும் போது நமக்கு அதிக தண்ணி ஊற்றக்கூடாது. 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். அது கரைஞ்ச பிற்பாடு அந்த வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் அடியில் இருக்க மண் ஏதாச்சும் இருந்தால் நமக்கு ஃபில்டர்லேயே நின்று சுத்தமான வெல்லம் நமக்கு கிடைக்கும். வெல்லம் நல்லா கொதித்த பிற்பாடு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச 3 ஏலக்காவை அதில் தட்டி நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த வெல்லம் பாகு மாதிரி வரணும். அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். நம்ம கரண்டி எடுத்து இப்படி விட்டால் கரெக்டாக ஒரு எடை விடாமல் ஒரு கம்பி பதத்துக்கு அந்த பாகு இருக்கணும். அப்போனா நம்ம ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது நல்லா கொதித்த பிற்பாடு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை அதில் போட்டு கிளறிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா பவுட்ரு கொட்டின பிறப்ப அடி பிடிக்க பார்க்கும். ஸோ நம்ம கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா அடி பிடிச்சிட்டு லட்டு செய்கிறதுக்கு தீஞ்ச ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கைவிடாமல் அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம லட்டு பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்த பிற்பாடு கொஞ்ச நாள் நெய் எடுத்து விட்டுக்கோங்க. நெய் எதுக்குன்னா அப்போ தான் நல்லா திரண்டு வரும். அடியில் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம நல்லா நெய்யை விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை சர்க்கரையிலையும் செய்யலாம். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருந்தால் அதுலேயும் நம்ம செய்யலாம். இது மாதிரி செஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். நம்ம செஞ்சு வச்ச லட்டு ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும்னா நம்ம ஐடியை ஃபாலோ அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. சுவையான லட்டு ரெடி.